கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் நம்முடைய அநேக காரியங்களை குறித்து விருப்பத்தோடு வாஞ்சையோடு எவ்வளவோ காரியத்திற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, அது மாத்திரமல்ல, இந்த காரியத்துக்காக இத்தனை ஆண்டுகளாக நான் ஜெபிக்கிறேனே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற, வாஞ்சித்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் அந்த கேள்வி, உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமா? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு அந்த விருப்பம் நிறைவேற வேண்டும், இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி தானே எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஆம் என்று தானே சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விருப்பம் நிறைவேறாததற்கு என்ன காரணம் தெரியுமா? சோம்பேறி. இந்த சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறோம். சுறுசுறுப்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேங்கிறோம். ஒரு தேவ மனிதன் இவ்வாறாய் சொன்னார், நீ நாளைக்கு செய்ய வேண்டியதை இன்றே செய்ய வேண்டும், இன்றைக்கு செய்ய வேண்டியதை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு பார்ப்போம், அடுத்த நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம் என்று சொல்லி நாட்களை தள்ளி கொண்டே போவோம். ஜெபிக்கிறதுக்கும் பாருங்களேன், ஏன் நைட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படிம்போம், நைட்டு ஜெபம் பண்ணோம்னா காலையில் ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு பைபிள் வாசிப்போம் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உலக காரியத்துக்கும் சரி, நாளைக்கு அடுத்த நாளைக்கு என்று சொல்லி நாட்களை தள்ளிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்குறோம். அதனால தான் விரும்பியும் நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்கள். சில மனிதர்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதற்கும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இல்லை நம்ம இன்னொரு நாள் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஏன் அடுத்த வாரம் போவோமே என்று சொல்லி அதற்கும் நாட்களை தள்ளி கொண்டு தான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எவ்வளவு நேரம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் உனக்குள்ள என்ன செய்யும்? உன் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அதை தானே, இன்றைக்கு இந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்ததுனால தானே உன் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் வறுமை இருக்குது. இந்த வறுமை நீங்க மாட்டேக்குது, இந்த தரித்திரம் நீங்க மாட்டேக்குது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் இருக்கிறது, உங்கள் வாஞ்சை நிறைவேறாமல் இருக்கிறது. சோம்பேறி, இன்றைக்கு ஆண்டவர் எறும்பினிடத்தில் போய் என்ன செய், கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு சோம்பேறித்தனத்தை விடுவீங்களா? சுறுசுறுப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்களா? நீங்கள் எப்பொழுது சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வீங்க. இதை தான் ஆண்டவர், உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற போதுமானவர் என்பதாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் பண்ணுவோமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு விருப்பத்தை, வாஞ்சையை நிறைவேற்றுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.